வணக்கங்க. ஹாரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்டது. அ ஹார்ட் டிசீஸ் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்க, தாத்தா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்ப ரொம்ப வந்து கொஞ்சம் வயசாகி போனா, அப்படி ஹார்ட் அட்டாக்ங்கிறது அடிக்கடி கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். ஏதோ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்கிற ஒரு ஆச்சரியமா, ஒரு அதிசயமா தான் வரும் ஒழிய, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் எடுத்தோம்னா டெய்லி அடிக்கடி பார்த்தா யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. வயசானவங்க, வயசு குறைச்சவங்கன்னு கிடையாது. ஹார்ட் அட்டாக் போயிட்டே இருந்தாங்க, நடந்துட்டே இருந்தாங்க, விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. நர்சஸ் கூட பண்ணிட்டு இருந்தாங்க, விழுந்துட்டாங்க. கீழ விழுந்து இறந்துட்டாங்க. பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, விழுந்துட்டாங்க. கல்யாணத்துல வந்து டான்ஸ் ஆடுனாங்க, விழுந்துட்டாங்கன்னு அடிக்கடி நெறைய நியூஸ் கேள்விப்படுறோம். இது என்ன புதுசா இருக்குது? அப்பயெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப வந்து எதுக்காக வந்து இது நெறைய வந்து இது மாரி வந்து ஹார்ட் அட்டாக் நெறைய வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்கும் வந்து என்னடா யாருக்கு வரும் என்னன்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பயமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் நியூஸ கேள்விப்படுறோம். ஓ! அப்படியா வந்துச்சா சொல்லி ஒரு 4 நாளா மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு எப்போதும் நம்ம எப்படி நம்ம ரெகுலர் ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஆனா இதுல கொஞ்சம் நம்ம டீப்பா போய் எதனால நம்ம லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளமோ, ஹார்ட் அட்டாக்கோ வராம தடுக்கலாம்னு சொல்றாங்க. அது என்னென்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 5, 6 ஐட்டம்ஸ் மட்டும் தாங்க. இத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸும் வராது, ஹார்ட் அட்டாக்கும் வராது. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. தானா ஒண்ணும் வரல. நம்ம லைஃப் ஸ்டைல்ல மாறி போனது தான் காரணம். அப்ப இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்பக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. அது மாறி போனதுனால சாப்பாடு, உடல் உழைப்பு இது மாரி இதெல்லாம் அப்புறம் வந்து கூட்டு குடும்பம் அப்படிலாம் இல்லாம, இதெல்லாம் எல்லாமே காரணம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இது மாரிலாம் வருது. இத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு 6 விஷயத்த பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்குங்கிறது உலகத்துல உள்ள நெறைய பேர் வந்து நெறைய டிசீஸ்ல இறந்து போறாங்க. அதுல வந்து 1.8 க்ரோர்ஸ் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவங்க எண்ணிக்கை வந்து 1.8 க்ரோர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளோ பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போறாங்க உலகம் ஃபுல்லா. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மேஜர் டிசீஸா ஆயிட்டு வருது இப்ப. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது வந்து நீங்க நினைக்கலாம், என்னடா இது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, இவங்க பாட்டுக்கு அப்படி சொல்லி அலட்சியமா நினைக்க வேணாம். இது ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் தயவுசெய்து நீங்க கேட்டுட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து நெறைய பேர் வந்து நம்ம ஒபிசிட்டிங்கனால, இல்ல வேலையினால அவசர அவசரமா போணும், வேலைய முடிக்கணும், பசங்க ஸ்கூல் போகணுங்கிறப்ப அவசர அவசரமா போணும், பஸ் வந்துரும், ஆஃபீஸ் போணும், வேலை இது நெறைய காரணத்துக்காக நெறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இல்ல டயட்ல இருக்கணும்னு சொல்லி அது பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணா தான் நம்ம உடம்பு வந்து இளைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறோம். கிட்ட ரொம்ப நேரம் ஒரு 12 ஹார்ஸ்க்கு மேல கேப் இருக்குது. அதில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட நம்ம அவாய்ட் பண்றோமோ, ஸ்கிப் பண்றோமோ, அது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் அட்டாக்குக்கு அது ஒரு முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட 27% வந்து அது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்க குண்டா இருந்தாலும், ஒல்லியா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன வேலை இருந்தாலும், மார்னிங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும். அத வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றாங்க. அது அப்படி ஸ்கிப் பண்ணோனே என்னென்ன ஆகும்னு சொல்றோம்னா, பிபி ஜாஸ்தியாகும். அப்புறம் வந்து மெட்டபாலிசம் வந்து சரியா வேலை செய்யாது. வளர்சிதை மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா? சாப்பிடுற பொருள்லாம் எல்லாம் வந்து பர்ன் ஆகி தான் அது எங்கெங்க போணுமோ, அது பிரகாரம் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆவறது, எல்லாமே போறது, சத்து போறது எல்லாமே நெறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த மெட்டபாலிசம் வந்து சரியா ஒர்க் பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து டயபிட்டிஸ் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸு, கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகும். அதாவது எல்டிஎல்ன்னு சொல்றாங்கல்ல, கெட்ட கொலஸ்ட்ரால் அதோட இது வந்து அதிகமாகும். நல்ல கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து குறையும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எப்போதும் போல சாப்பிட்டுட்டோம்னா, ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அத மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்கன்றாங்க. நார்மலா சொல்லுவோம் ஒரு கிங் மாரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ணவே கூடாது. அத கண்டிப்பா சாப்பிடணும். அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும். இந்த ஸ்வீட்டு இப்படிலாம் வச்சுட்டு பட்டர் போட்டு இப்படிலாம் நார்மலா நம்ம எப்படி இட்லி, தோசை அது மாரி சாப்பிடலாம். கூட வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ சேர்த்துக்கலாம், ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். எது எது ஹெல்த்தியா இருக்கோ நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா, இப்ப டயட் கான்ஷியஸ் நெறைய பேருக்கு இருக்குது. ஸோ, அத நம்ம வந்து அவாய்ட் பண்ணாம பார்த்தாலே அது ஒரு பெரிய காரணம். அத வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது எப்படின்னா, எக்சர்சைஸ். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நெறைய வந்து ஃபுல்லா கையில வேலை செய்றது, நடந்து போறது, இது மாரி நெறைய வேலை. அவங்க வீட்ல வாழ்வாதாரத்துக்கே ஃபுல்லா அவங்க காலைலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா வந்து நெறைய வந்து அவங்க வீட்டு வேலைகள் செய்றது, துணி துவைக்கிறது, மாவு அரைக்கிறது, சட்னி அரைக்கிறது, இது மாரி நெறைய வேலைகள். குழந்தைகள பார்த்துக்கிறது, போறது நெறைய எக்கச்சக்கமான வேலைகள் அவங்களே பண்றதுனால அவங்க எக்ஸர்சைஸே தேவையில்லாம இருக்கிறது. இடிக்கிறது, போறது நம்ம நெறைய பார்த்துருப்போம். ஸோ, இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸர்சைஸுங்கிறது யார் பண்ணுவா பார்த்துருக்கணும், கொஞ்சம் வயசு கூட உள்ளவங்க. அவங்க வேலை
செய்ய முடியாதவங்கள அவங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அப்படியே வாக்கிங் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வாக்கிங் போறலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்ப அவங்களுக்கு தான் தேவைப்படுது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வாக்கிங் சொல்லிட்டு பார்க்லயோ, பீச்லயோ எங்க போய் பார்த்தீங்கனாலே, வயசானவங்களோட யங்ஸ்டர்ஸு, சின்ன வயசுக்காரங்க தான் அவ்ளோ பேர் வந்து வாக்கிங் போறாங்க. ஸோ அவங்க வாக்கிங் வந்து போய் ஆகணும். அதாவது அந்த அளவு உடல் உழைப்பு இல்லாதனால தான் அவ்ளோ பேர் வந்து வாக்கிங் போறாங்க. ஸோ எக்சர்சைஸ் வந்து கண்டிப்பா முக்கியம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் வாக்கிங் போறதுக்கு வாக்கிங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 150 மினிட்ஸ் ஆச்சும் வந்து நம்ம வந்து உடல் வந்து உடல் என்ன சொல்றது? ஐடியலா உட்காரக்கூடாது. நம்ம உடல் உழைப்பு இருக்கணும். வாரத்துக்கு ஒரு 150 நிமிஷமாச்சும் சொல்றாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈஸியானது வந்து நம்ம டான்ஸ் தெரிஞ்சவங்க டான்ஸ் ஆடலாம். இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஏரோபிக்ஸ் இருக்குது, யோகா இருக்குது, வாக்கிங்கு, ஜாகிங்கு, சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங் எது வேணாலும். வாக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நார்மலா நம்ம போறவங்க வந்து வாக்கிங் போக ரொம்ப ஈஸி. அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் டெய்லி ரெகுலரா வச்சுக்கலாம். அது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பெரிய வேலையும் கிடையாது நம்மளுக்கு. ஆனா இத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்சர்சைஸ் வந்து கண்டிப்பா மஸ்ட்டுன்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்னதான் பார்த்து சாப்பிட்டாலும், நம்ம எக்சர்சைஸ்ங்கிறது உடல் உழைப்புங்கிறது கொஞ்சம் இருக்க தான் வேணும். ஸோ அது ஒரு 2வது விஷயம். 3வது வந்து நம்ம வந்து இப்ப சால்ட் அண்ட் ஸ்வீட் இத வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எப்படின்னா, நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நெறைய வந்து உங்களுக்கு வந்து நெறைய என்ன பண்றாங்க, வீட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சாஃப்ட்வேர் உட்கார்ந்து வேலை செய்றவங்க, போறவங்க என்ன பண்றேன்னா, அவங்கள அதாவது வந்து இப்பலாம் வந்து ஒரு குடிக்கிறப்போ ஒரு கோக் ஒண்ணு வச்சுக்க வேண்டியது, ஒரு பாப்கார்ன் வச்சுக்க வேண்டியது. தியேட்டர்லாம் போனா கூட பார்ப்போம். ஒரு கோக்கோ இல்ல வந்து பெப்சியோ ஒண்ணு கையில வச்சுட்டு, ஒரு பாப்கார்ன் வச்சுட்டு சாப்பிடுறதா ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல ரொம்ப ஒரு பாப்புலர் ஆயி போயிட்டே இருக்குது. நார்மலான ஃபுட்டு, ட்ரெடிஷனல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறது இப்ப சுண்டலு நெறைய இருக்கு பார்த்தீங்களா? அது மாரிலாம் வந்து உங்களுக்கு சாப்பிட்றலாம் வந்து அவ்வளவா கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு உங்களுக்கு எங்க போனாலும் அது மாரி ஸ்டால் தான் நெறையா வருது. நீங்க ஒ இதுக்கு ஷாப்பிங் போனா கூட அங்க இதுலலாம் பார்த்தா கடையிலலாம் பார்த்தா சூப்பர் மார்க்கெட் அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபுல்லா அவ்ளோ வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான் நெறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. சிப்ஸ் அதெல்லாம் எக்கச்சக்கமா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நெனைக்காம போனா கூட பார்த்தோம் நம்மளுக்கும் மத்தவங்க சாப்பிட்றத பார்த்து நம்மளுக்கும் ஆசை வந்து நம்மளும் வாங்கிறோம். ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதே மாரி இப்ப கேக்கு, பர்கரு, பீஸா அப்புறம் இந்த டோனட்டு இது மாரிலாம் நெறைய ப்ரௌனி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு, இப்ப அத வேற வந்து ஒரு அடிக்ட் மாரி ஆயி, அது ஒரு சாப்பிடுறதே எல்லாரும் சாப்பிடுறப்ப நம்மளும் சாப்பிடுறோம். அப்படிங்கிற மாரி நெனச்சு சாப்பிடுறாங்க ஒழிய, அதோட என்னென்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கவே இல்ல. ஸோ, நம்ம சாப்பிட வேணாம் அதுக்குன்னு இப்படியே இருக்கணும்னு சொல்லல. வாரத்துக்கு 1 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். வாரத்துக்கு 1 நாள் வந்து ஸ்வீட் சாப்பிடுறதோ, அது ஸ்வீட்டுங்கிறப்ப இது மாரி இந்த ஏன்னா மைதால பண்ணது பர்கரு, இது மாரி பீஸா இதெல்லாம் வந்து வாரத்துக்கு 1 நாள் நம்மளுக்கு பிடிச்சத சாப்பிட்டுக்கலாம். மத்த நாள் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா, அத அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதுவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட்டா இருக்கணும். நம்ம வந்து டீஹைட்ரேட்டே ஆகக்கூடாது. நம்ம தண்ணி வந்து நெறைய குடிக்கணும். எத்தன பேர் நம்ம அளவு வச்சு குடிக்கிறோம்னு தெரியல. ஏன்னா முக்காவாசி தாகம் எடுத்தா, அது குளிர்காலம், மழை காலத்துல தாகம் எடுக்காது. ஸோ தாகம் எடுக்கும் குடிக்கிறது இல்ல நம்ம. தாகம் எடுக்கிற மட்டும் கொஞ்சம் குடிச்சுட்டு விட்டுற வழிய மறந்துடுறாங்க நெறைய பேர். தாகம் எடுத்தா ஒழிய, அப்பதான் குடிக்கணும்னு தோணுது. நெறைய பேர் தண்ணி குடிக்குங்கிறதே மறந்துடுறோம். இப்பலாம் எப்படின்னா, ஒருத்தர் வந்து 1 லிட்டர் பாட்டிலோ, 2 லிட்டர் பாட்டிலோ அளவு வச்சுட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம மறந்துருவோம் நம்மளுக்கே தெரியும். ஸோ பாட்டில ஃபில் பண்ணி காலையில எழுந்தோனே ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ 2யும் இன்னைக்கு ஃபுல்லா காலி பண்ணிடணும் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அத வந்து நம்ம அப்பப்ப கேப் விட்டு விட்டு அதுக்குன்னு ஒரே இதில மறந்துட்டோங்கிறதுக்காக அப்படியே எடுத்து ஒரு லிட்டர் குடிக்கக்கூடாது. அப்பப்ப நம்ம வந்து கேப் விட்டு விட்டு அத காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். அது போக போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பழக்கம் வந்துரும். நம்மளே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு காலி பண்ணி வந்துரும். இது தவிர நம்ம வந்து பாலு, காஃபி, மோரு இதுபோலாம் வர குடிப்போம். அதெல்லாம் சேர்த்து உடம்புக்கு வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். அதுதான் மெயினான முக்கியம். அதுக்குன்னு நம்ம வந்து மத்தபடி வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறது, அப்புறம் வந்து இது மாரி கோக்கு இது மாரிலாம் குடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அது குடிக்கக்கூடாது. மத்தபடி எவ்வளவோ இருக்குது. மோரு, லைம் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸ் எவ்வளவோ இருக்குது. அது மாரி வச்சு நம்ம குடிச்சுக்கலாம். தண்ணியும் வந்து ஒரு அளவு வச்சு குடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து அத ஃபாலோ பண்ணிடலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னா, டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான் இப்ப எக்கச்சக்கமா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது இப்ப இல்லாம இருக்கிறதே கிடையாது. அது மெயினா ஒரு சைலன்ட் கில்லர்ன்றாங்க. டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் உள்ளது வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து அது ஒரு சைலன்ட் கில்லர். எப்படின்னா நானும் நெறைய கண்கூடா பார்த்துருக்கேன் வந்தவங்களுக்கு. எவ்வளோ மன அழுத்தத்தில இருக்காங்க, எப்படி ஆச்சு, அவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான அதே ஒரு வியாதி மாரின்னு வச்சுங்களேன். அத வந்து கண்டிப்பா நம்ம வந்து மெயினா வந்து மத்தத விட இதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அத முதல்ல நம்ம போக்கியே ஆகணும். அதுக்கு பல வழிகள் சொல்றாங்க. ஏன்னா, அது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்குது. மூளைக்கும், நம்ம ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால வந்து நம்ம மன அழுத்தம் எப்படி எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். நம்ம சொல்லலாம், "ஆமா ஈஸியா சொல்ட்டாங்க. அவ கவுன்சிலிங் போன்றாங்க" அப்படின்றாங்க. அத வந்து நெறைய ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளே வந்து ஃபாலோ பண்றதுக்கு நெறைய வழி இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். மெயினா வந்து நம்ம மூளை பிரெயினுக்கும், ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் உண்டு. ஸோ நம்ம வந்து
பிரெயினையும் வந்து மெமரியை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம்னு வச்சுங்களேன், தூண்டி விட்டுட்டோம்னா, அது வந்து நம்ம அது நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி, நம்ம அந்த மூளையோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி, நம்ம ஹார்ட்டோட வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆட்டோமேட்டிக் கம்மி பண்ணுன்றாங்க. அது வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மெமரி பவர் நெறைய வளர்த்துக்கிட்டு, அதுக்குன்னு சில கேம் உண்டு. நம்ம வந்து எவ்வளோ வந்து சுடுகு இருக்கு. அப்புறம் வந்து கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்கில் பசில்ஸ் இருக்கு. இன்னும் வந்து நம்ம தமிழ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, கிராஸ்வேர்ட் பசில்ஸ் நெறைய வரும். அது இது மாரிலாம் அடிக்கடி நம்ம டெய்லி ஃபில் பண்ணிட்டே இருந்து, நம்ம மெமரிய வளர்த்துக்கிட்டு, அந்த நினைவாற்றலாம் வளர்த்துக்கிட்டோம்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஹார்ட் டிசீஸ்க்குன்றாங்க. ஸோ, அத வந்து ஈஸியா நம்மளுக்கு ஒரு விளையாட்டா பார்க்கலாம் நம்ப. அது மாரி விடுகதை கேட்டு, அத கண்டுபிடிச்சு நம்ம யோசிச்சு பதில் சொல்றது. இது நெறைய புக்ஸ்ல கூட வருது. நெறைய நியூஸ் பேப்பர் கூட அடிஷனல் ஷீட்லலாம் கூட வருது நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டா, இப்ப எங்க அம்மாலாம் கூட முன்னலாம் உட்காந்து கேட்பாங்க. அது வந்து என்னன்னு கேட்பாங்க. நாங்கலாம் சொல்லுவோம் பதில். அது மாரி அது ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு வச்சா கண்டிப்பா வந்து அது வந்து ஹார்ட் ப்ராப்ளத்த வந்து கண்டிப்பா குறைக்குதுன்றாங்க. அந்த மெமரி பவரு சிமுலேட் பண்ணிட்டு நம்ம ஹார்ட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. ஸோ, அத நீங்க மெமரி பவர் நினைவாற்றல வளர்த்துக்கிட்டு, அந்த கேம்ஸ் அதுக்குள்ளது அது மாரிலாம் நெறைய பண்ணோம்னா, கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்குன்னு சொன்னாங்க. அத நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பிரீத்திங் எக்சர்சைஸ் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. ஸ்ட்ரெஸ்ஸ நல்லாவே குறைக்கும். இந்த பிரீத்திங் எக்சர்சைஸ், அப்புறம் வந்து யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம ரொம்ப நேரம் பண்ண போறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் டெய்லி ரெகுலரா பண்ணிட்டோம்னா, காலைல எழுந்தோனே மத்த டெய்லி டியூட்டீஸ்லாம் பார்க்குற மாரி இது ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் காலையிலயும் சாயங்காலமா பண்ணிட்டா, அது ஒரு நல்ல ஒரு இது எஃபெக்ட். அது ஒண்ணு. அடுத்தது மியூசிக்கு. அது மியூசிக் பிடிக்காதவங்க கிடையாது. ஜோக்ஸ் பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. கண்டிப்பா. மியூசிக்னாலே நம்ம வந்து வெறுமனே மியூசிக் கேட்டா நம்மளுக்கு வந்து இப்பலாம் வந்தா கூட பாட்டெல்லாம் எங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இரைச்சலா அப்படி இப்படி இருக்கு. நீங்க பழைய காலத்து இப்ப நாங்கலாம் அப்படிதான் கேட்போம். பழைய காலத்து பாட்டுலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு, கண்ணதாசன் அவர்கள் பாட்டுலாம் எடுத்து கேட்டீங்கன்னா, அந்த மியூசிக்கை விட அந்த பாடல் வரிகள் அவ்வளோ தெளிவா இருக்கும். அது நம்ம கேட்கிறப்ப நம்ம வாழ்க்கையோட நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓ! அப்பன்னா இவ்ளோ பிரச்சனை அதெல்லாமே அந்த காலத்துலயே அத்தன வருஷத்துக்கு முன்ன இருந்திருக்குது. அதெல்லாம் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க, நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஸோ, வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள், பிரச்சனை எல்லாத்தையும் பாட்டுல வந்து அழகா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கிறப்ப, ஓ! நம்மளுக்கு வாழ்க்கை இப்படின்னா இப்படிதான், மனுஷாலாம் இப்படிதான் இருக்காங்களா? இப்படிதான் பிரச்சனை வருதா? இப்படிதான் பாக்குதா? சொல்லி ஸோ எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருந்திருக்குது. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஒரு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 தடவ கேட்கிறப்ப ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் கேட்க நம்மளுக்கே வந்து மனசு ஒரு தெளிவு வரும். நம்மளுக்கும் ஜெயிக்கணும். ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நம்ம கண்டிப்பா வந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாரி வந்துரும். அவ்ளோ நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி ஜோக் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஜோக்ஸ் எவ்வளோ இருக்கும். நல்லா வந்து வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமர்ஸ் கிளப்லாம் வச்சிருக்கிறாங்க. அது மாரி டெய்லி ஒரு 40 நிமிஷம் சிரிங்க. அவ்ளோ நல்லது உடம்புக்குன்றாங்க. ஸோ நம்ம இதே வந்து நமக்கு இதுலயே வந்து சேனல்லயே வந்து நெறைய காமெடி சேனல்லாம் இருக்கு. அந்த படத்துல ஒரு சிரிப்ப பார்த்து சிரிச்சாலே போதும். எவ்வளோ ஜோக்ஸ் கேட்போம். அதெல்லாம் கேட்டு எவ்வளோ நமக்கு நம்ம ஆப்லாம் இருக்கு. அது மாரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கேட்டு வாய் விட்டு சிரிச்சோலே, நம்மளுக்கு அப்படியே பழக்கமாயிடும். அது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஸையும், இந்த டிப்ரஷன்லாம் குறைக்குதுன்றாங்க. ஸோ அத கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது ஒண்ணு. அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது மட்டும் அங்கேயே இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே வெளியில போயிடணும். காத்தாட போயிட்டு, இயற்கைய பார்க்கறது, தண்ணி இது மாரி இயற்கை சூழ்நிலையில இருக்கிறது, தெரிஞ்சவங்க கூட நல்லா பேசுறது, அப்புறம் வந்து குழந்தைங்க இருந்தா மெயினா குழந்தைங்க இருந்தா அதுங்க கூட பேசுறது, அதுங்களோட விளையாடுறது, இதெல்லாமே நம்மளுக்கு வந்து மனச அவ்வளோ நல்லா வச்சிருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வெளியூருக்கு நமக்கு பட்ஜெட் தகுந்த மாரி வெளியூரோ, இல்ல ஒன் டே போயிட்டு வர மாரி பக்கத்துலயோ ரிலாக்ஸ்டா போயிட்டு வந்தா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது உண்மையிலேயே நெறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சினிமால பார்த்துருப்போம். நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா யாரும் அத ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ இப்படி வந்து ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு நெறைய இருக்குது. இத நம்ம வந்து ஒவ்வொன்னா மெயினா பாட்டு தாங்க. பாட்டு மிஞ்சி, இசைய மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்க. அத கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. அவ்ளோ நல்லா இருக்குது. ச்சே! இவ்வளோதானா வாழ்க்கை? எல்லாருக்கும் இப்படித்தானா? அப்படிங்கிற மாரி வந்துரும். ஒரு பெரிய விஷயமாவே தோணாது நம்மளுக்கு. அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்தா பெரியவங்க பார்த்துப்பாங்க. சின்னவளுக்கு அந்த பெரிய வேலை இருக்காது. அவங்க வேலைய பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுப்பாங்க, போவாங்க. அது பிரச்சனை இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் இப்ப வந்து தனி குடும்பம் வந்தாங்க. நியூக்ளியர் ஃபேமிலின்னு வந்துட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் வச்சு அவங்களே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றப்ப, அந்த அளவு அவங்களுக்கு இது பண்ண முடியல. அவங்களால வந்து அவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுது. இன்னும் ஐடி ஜாப்லாம் போனீங்கன்னா பார்த்தா, ஃபுல்லா உட்காந்தே வேலை செய்றாங்க. அவங்களுக்கு முடிஞ்சா அப்பாடா படுக்கலாம் அப்படிதான் இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப ஸ்விக்கி, ஜொமேட்டோ நெறைய ஆப் வந்தனால உட்கார்ந்த இடத்துலயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படியே தான் லைஃப் ஸ்டைல் போகுது. ஒரு நாள் நம்ம உட்கார்ந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, ஓ! இப்படியா நம்ம இருக்கு? என்னென்ன சாப்பிட்டோம்? என்னென்ன பண்ணோம்? எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்த்தோம்னா கூட நமக்கு தோணும். இவ்வளவு இருக்குதா? நம்ம கண்டிப்பா மாத்தியாவும் நம்மளுக்கே தோணும். அதாவது மத்தவங்களுக்கு சொல்றத வந்து நம்மளுக்கே நம்மளுக்கு சொல்லிக்க தோணும். அது கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி அதுக்கு மாத்துனோம்னா ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது.
அடுத்தது சாப்பாடு சாப்பிட்றப்ப அது ஒரு பிரச்சனை. ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப டீப் ஃப்ரை வேணான்றாங்க. அதுக்கு டீப் ஃப்ரையே வேணான்னு சொல்ல, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணாம கறியா வச்சுட்டோ, இல்ல கிரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மாரி சொல்றாங்க. அது மாரி வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தின்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சாப்பாடுல வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே எல்லாமே தெரியும். நான் சொல்ல தேவையில்ல. அதுவும் சாப்பாடு எது எது நல்லதோ முடிஞ்ச வரைக்கும் அத வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா வாரத்துல 1 நாள் 2 நாள் கூட இந்த மாரி நம்ம பிடிச்சத சாப்பிட்டு, மத்த நாள்லாம் நம்ம ஹெல்த்தியா வாழ்க்கை லீட் பண்ணோம்னா, ஹார்ட் அட்டாக் ஆகாது, என்ன ஆகாது ஒண்ணும் நம்மள கிட்டவே வர முடியாது. நம்ம ஈஸியா அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். நம்ம கிட்ட அது வரத்துக்கே பயப்படும். அந்த அளவு நம்ம ஹெல்த்தி. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அசௌகரியமா ஃபீல் பண்ணீங்கன்னா, டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்ததுன்னா, ஒரு டாக்டர்ட்ட ஒரு செக்கப். போயிட்டு வந்துட்டோம்னா, டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி, "இல்ல உன் ஹார்ட் சூப்பரா இருக்கு. நீ கவலையே பட தேவையில்லன்னு" சொல்லிட்டாருன்னா, நம்ம அப்படியே வந்து அத லீட் பண்ணிட்டு போயிடலாம். எப்படியே அதே மாரி நம்ம வந்து ஆரோக்கியமா அப்படியே லைஃப்ப லீட் பண்ணிட்டு போயிடலாம். பிளஸ் இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லதுன்றாங்க. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஆரோக்கியமா நல்லா ரொம்ப வருஷம் வாழலாம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் எதுவுமே வராது. மத்த டிசீஸும் வராது நம்மளுக்கு. ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அத வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணோம்னா, நம்ம ஈஸியா வந்து நம்ம எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிடலாம். ஒரு பெரிய விஷயமே இல்ல. எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவ்ளோ அடிக்கடி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் நம்ப. அத நம்ம வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியாகணும்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்கு தாங்க இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் அலட்சியமா இருக்கலாம். நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாம என்ன அப்டி சொல்லி ஒரு மாரி இருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து நம்ம எல்லாத்துலயும் நம்ம வந்து சக்சஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.